ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துருங்க. அப்துல், சீக்கிரமா எழுந்துருடா. இன்ஷா அல்லாஹ். அப்துல், எந்திரிப்பா. அப்துல், இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாம இருக்காத. நான் இப்ப வரும்போது எந்திரிக்கலன்னு வை, என்கிட்ட செம்ம அடி வாங்குவ. டேய், உன்கிட்ட தான் சொல்றேன். அட கடவுளே, இந்த ஸ்கூல்ல எதுக்கு காலையிலே வைக்கிறாங்கன்னு தெரியல. லேட்டா மதியான டைம்ல வைக்கலாம்ல. அப்துல். அம்மா, ஏஞ்சிட்டேன். அப்துல், அப்படியே விரல கடிச்சிட்டு இருக்காம சீக்கிரம் பள்ளிக்கூடம் கிளம்பு. வழியில உட்காராம எழுந்து அப்படி போடா. இந்த பள்ளி தேய்க்கிறது நான் என்ன தினமும் புடிச்சா பண்றேன்? இப்போ நான் போற வேலை இன்னையோட முடிஞ்சிடும். வேற எந்த வேலையும் கிடைக்கல. கூலி அதிகமாக்கிட்டா இந்த மாதிரி வேலை கிடைக்காம தான் போகும். கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்டுவாருங்க. அதையும் இதையும் நினைச்சு எதுவும் யோசிக்காதீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். தண்ணி கொதிச்சிருச்சுமா. அல்லா, கொதிச்சிருச்சா? அப்துல், உனக்கு டீ போட்டு வச்சிருக்கேன் பாருடா. சீக்கிரமா குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. லெட்டர் இல்லைன்னா நான் போகவே மாட்டேம்மா.
லெட்டர் இல்லன்னு சொல்லி போகாம இருக்கலான்னு பாக்காத. அந்த பேப்பருக்குள்ள லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் பாரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாலிக்கும் சலாம். ஐயா, அப்துல் வந்திருக்கான். ஆஹா, நம்ம சிப்பாய் வந்துட்டாரு. வா, இங்க வா. அப்புறம் அப்துல், இன்னைக்கு என்ன சாக்கு சொல்ல போற? வரும்போதே லெட்டரோட வந்துட்டீங்களோ? கடவுளே, இவனுக்கு இப்ப என்ன புது ஜரம் வந்திருக்கோ தெரியலையே. இருந்தாலும் படிச்சு பார்க்கலாம். மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்களுக்கு அப்துல் அம்மா எழுதுவது. அப்துல் பள்ளிக்கூடம் வர்றதுக்கே சோம்பேறித்தனம் படுறான். அப்ப அதான் விஷயமா? என்னது இது? அவன் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஜுரம் வயிற்று வலின்னு சாக்க சொல்லிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராம தூங்குறான். அதனால நீங்க தான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். நல்ல 4 அடி அடிச்சிங்கன்னா அவனுக்கு இருக்கிற ஜுரம்லாம் பறந்து போயிடும். அப்ப அதான் விஷயமா? இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. வா, இந்த பக்கம் வா. அட கடவுளே. அந்த பக்கம் திரும்பி நில்லு. இப்ப ஏன் உனக்கு அடி கிடைக்க போகுதுன்னு தெரியுமா? எதுக்கு? பொய் சொன்னதுக்கு. உன்னை இப்படி பொய் சொல்ல வச்சது யாரு? இபிலேசு. இபிலேசு தான் நம்ம எல்லாரையும் பொய் சொல்ல வச்சு தீமைய செய்ய வச்சு இந்த உலகத்தை நாசம் பண்றான். ஆனா கடவுள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கார்ல. கடவுள் நம்ம எல்லாரையும் உண்மையை பேச வச்சு நல்லது செய்ய வச்சு இந்த உலகத்தையே சொர்க்கமா மாத்துவாரு. உங்களுக்கு கடவுளோட சொர்க்கம் வேணுமா இல்ல எபிலேசரோட நரகம் வேணுமா? அப்துல், இன்னையிலிருந்து நீ கடவுளோட ஆளா எபிலேசரோட ஆளா? கடவுளோட ஆளு.
ஆமா, என்ன காலையில இருந்து உன்னை ஆளே பார்க்க முடியல? படுத்த படுக்கையா இருக்கிறதுனால அம்மாவுக்கு பிடிவாதம் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் கூட வெளியில போக விட மாட்டாங்க. அவங்க பக்கத்திலே இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, என்ன விஷயம்? இன்னைக்கு சமைக்க தான் அரிசி இருக்கு. என் புருஷனுக்கு வேற வேலையும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க. நேத்து மொய்தினிகான் வயல்ல நான் வேலைக்கு போகும்போது அப்போ எனக்கு கொஞ்சம் அரிசி கொடுத்தாங்க. அதை தரேன்னு நீங்க எடுத்துட்டு போங்க. வாங்க. டேய் தண்ணி இருக்கு பாரா, வாடா விளையாடலாம். டேய் சேட்ல நீ மட்டும் விளையாடுறா. என்ன குட்டா இது? அம்மா கிட்டே சொல்றேன் இரு. அவ மேல ஏன்டா தண்ணி அடிக்கிற? டேய் அங்கேயும் தண்ணி இருக்குடா. ஹேய் இதையும் போய் சொல்லிட போறா. ஹேய் 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 விளையாடாத குட்டா. நீ வேணா பாரு. என்ன ஆனாலும் சரி, நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன். போய் சொல்லு. போய் சொல்லு. ஜுரம் போனதுக்கு அப்புறம் இதை சுத்தம் பண்ண நேரமே கிடைக்கல. நீங்களே பண்ணிக்கோங்க. அம்மா, குட்டா என் ட்ரெஸ் ஃபுல்லா சேறு தண்ணி அடிச்சிட்டான். அப்படியேடா? ஐயோ இல்லம்மா. சாந்தே, பசங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா. குட்டா மரட்டு பக்கத்துல இருப்ப, வாடா. டேய் அப்துல், இங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போடா. டேய் அப்துல், உனக்கு பிடிச்ச தேங்காய் சாதம் வீட்ல பண்ணி வச்சிருக்கேன். நீங்க செஞ்சது குட்டனோட ஆடு கூட சாப்பிடாது. வா. டேய் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நாம அந்த மரத்துக்கு போய் விளையாடலாம். டேய் மாங்கால சில நேரத்துல புழு இருக்கும்டா, பார்த்து சாப்பிடு. நான் பார்க்காத புழுவாடா? டேய் அப்துல், நம்ம போலீஸ் திருடன் விளையாடலாமா? வேணாண்டா, இன்னைக்கு வேணாண்டா. டேய் நம்ம கோட்ல கிளி முட்டை வச்சிருக்கான்னு பார்க்கலாம்டா. டேய் பாத்துடா, கவனமா உட்காரு. குட்டா கூட்டுல கிளி முட்டை வைக்கலடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கிளி இந்த ஊரை சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி முட்டையிடும்? இங்கேயே உட்கார்ந்து இருந்தா தானே முட்டையை போடும். அவ சொல்றது தான்டா கரெக்ட். கரெக்டா இருந்தா தானே நான் சொல்லுவேன். குட்டா, அப்துல் கீழே இறங்குங்க, விழுந்துற போறீங்க. அவளுக்கு பொறாமடா. நாங்க இறங்க மாட்டோமே. உன்னால ஏற முடியலன்னு சொல்றியா? கீழே நின்னு வேடிக்கை பாரு. இரு இரு, நான் அம்மா கிட்டே சொல்றேன். சந்த போகையில 2 ரூபாய்க்கு ஒரு பொண்ண வாங்கி நம்மூரு சப்பானி வந்தானே மஞ்சக்கயிரோடு. சந்த போகையில 2 ரூபாய்க்கு ஒரு பொண்ண வாங்கி நம்மூரு சப்பானி வந்தானே மஞ்சக்கயிரோடு. பொண்ணை கூட்டிக்கிட்டு அம்பாரி வண்டியில ஊரு சேர்ந்தாயான சஞ்சிட மண்ணாக பொச்சடி வீடு. சந்த போகையில 2 ரூபாய்க்கு ஒரு பொண்ண வாங்கி நம்மூரு சப்பானி வந்தானே மஞ்சக்கயிரோடு. பொண்ணை கூட்டிக்கிட்டு அம்பாரி வண்டியில ஊரு சேர்ந்தாயான சஞ்சிட மண்ணாக பொச்சடி வீடு.
காவக்காட்டுக்குள்ள காப்பி கடற்கர அண்ணாச்சி ஒரு பேக்கு காப்பி கொடுத்தது நாடெங்கும் பாடாச்சி அட பாடி பில்டரு கருத்த வீச வச்ச பங்காளி ஒரு தள்ளாத கேள்விய கைய பிடிச்சது கேசாச்சி சந்த போகையில 2 ரூபாய்க்கு ஒரு பொண்ண வாங்கி நம்மூரு சப்பானி வந்தானே மஞ்சக்கயிரோடு பொண்ணு கூட்டிக்கிட்டு அம்பாரி வண்டியில ஊரு சேர்ந்தாயான சாஞ்சிட மண்ணாக பொச்சடி வீடு கண்ணி மாங்கா திருடையில் சின்ன வேலை பார்த்தாலே ஓடி கருங்கல்லி எடுத்தொன்னு மாந்தப்பு முத்தமும் வந்தாலே அப்போ 90 வயசான கோட்டை ஜமீன்தாரும் வந்தானே வந்து தங்கம் கொடுத்து மயக்கி கூட்டிக்கிட்டு போனானே சந்த போகையில 2 ரூபாய்க்கு ஒரு பொண்ண வாங்கி நம்மூரு சப்பானி வந்தானே மஞ்சக்கயிரோடு பொண்ணை கூட்டிக்கிட்டு அம்பாரி வண்டியில ஊரு சேர்ந்தாயான சாஞ்சிட மண்ணாக பொச்சடி வீடு சந்த போகையில 2 ரூபாய்க்கு ஒரு பொண்ண வாங்கி நம்மூரு சப்பானி வந்தானே மஞ்சக்கயிரோடு பொண்ணை கூட்டிக்கிட்டு அம்பாரி வண்டியில ஊரு சேர்ந்தாயான சாஞ்சிட மண்ணாக பொச்சடி வீடு ஐயோ அப்துல் அல்லாஹ் டே வாடா, அப்துல்லோட அம்மா வந்தா நம்மளே அடிப்பாங்க. வா. நான் அப்பவே சொன்னல விழுந்துற போறீங்கன்னு. இப்போ என்ன ஆச்சு? அம்மா கிட்ட அடி வாங்க போற. அதுக்கு இப்ப என்ன ஆச்சு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் போறேன். ஏய் இரு, நானும் வரேன். நீ வர வேண்டாம், இங்கே இரு. எங்க இடிச்சிட்டேன்னு தெரியலையே. அப்துல் அம்மா, அப்துல் மரத்துல இருந்து கீழே விழுந்திருப்பான். அல்லா, இப்ப அவன் எங்க? உன்னதான் அவன் எங்க? ஐயோ, டேய் அப்துல் எங்கடா? டேய் அப்துல் எங்க? ஏ அல்லா, அப்துல்! ஐயோ அம்மா. நில்றா, நில்றான்னு சொன்னேன். நில்றா. இங்க வா. இப்ப பாரு, நீ சம்மடி வாங்க போற. நான் எதுக்கு தேவையில்லாம அடி வாங்கணும்? நான் வர மாட்டேன். சாப்பாட்டுக்கு வருவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. மரத்துல இருந்து அப்துல் விழுந்தா என்ன அடிப்பீங்களா? அப்ப மாங்காய் விழுந்தாலும் என்ன அடிப்பீங்களா? ஐயோ. டேய், உன்கிட்ட 1000 தடவை சொல்லிருக்கேன் இந்த மரத்துல ஏறாதுன்னு. இதுக்கப்புறம் இதுல ஏறி விளையாடுன உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த மரத்தை வெட்டிடுவேன். விளையாடுது போதும், வா போலாம். ஐயோ அம்மா, வலிக்குதுமா. அல்லா, கையில அடிபட்டிருக்கு. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்காடா? கடவுள் தான் காப்பாத்தினாரு, இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? எங்க கை காட்டு. அம்மா. நீ அந்த பச்சை இலைய பாரு, வலிக்காது. வா, இனிமேல் ஸ்கூல் விட்டு வந்து இந்த மரத்துல எல்லாம் விளையாடக்கூடாது.
அண்ணா 2 பிளாக் டீ. சக்கரை அதிகமா. உட்காருங்க. என்னண்ணா தேவதாசன பாட்டு ஓடுது? அவரோட ஜீவனே இந்த பாட்டுல இருக்கு. முகமது, இந்த மாதிரி ஜீவன் இருக்கிற வேற தமிழ் பாட்டு ஏதாவது இருக்கா சொல்லு. என்ன மதம்னா? பிடிங்க, இந்தாங்க. அண்ணா டீ காசு அப்புறம் கொடுக்குறேன். சரி பரவாயில்ல, அப்புறம் கொடு. இந்த பாட்டை கேட்டாலே அவன் சோகத்துல மூழ்கிடுவான். இதுக்கப்புறம் நேரம் அவன் கல்லு கடைக்கு தான் போவான். கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாருல்ல. எப்படி வாழ்ந்த மனுஷன். நீங்கள் கேட்ட பாடல் சசிதரா ராகங்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணி. ஏண்டா நல்லா அடிபட்டுருச்சு உனக்கு? இல்ல, சின்ன அடிதான்ப்பா. அப்துல், உங்ககிட்ட நிறைய முறை சொல்லிட்டேன் அந்த மாமரத்துல ஏறி விளையாடாதன்னு. இதுக்கப்புறமா அந்த மரத்து மேல ஏறி விளையாண்ட அப்புறம் அந்த மாமரத்தை வெட்டி வித்துருவேன், புரியுதா? உள்ள தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், போங்க. ஓ, எத்தனை வாட்டி சொல்றது? வர வர சேட்டை அதிகமாயிட்டே இருக்கு. ஆமாமா, அப்பா அந்த மரத்தை வெட்டி வித்துருவாரா? அப்துல், ஒழுங்கா படுத்து தூங்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல நீ. அம்மா, நான் அந்த மாமரத்துல இருந்து விழும்போது அந்த கிளையிலேயே உட்காந்துட்டேன். அதுக்கு என்ன இப்போ? நீங்க தானே சொன்னீங்க கடவுள் தான் காப்பாத்தினாருன்னு. அப்ப மாமரம் கடவுளாமா? அம்மா சாமி கும்பிடுறதால கடவுள் மாமரமா கூட வருவாரு. நீ தேவையில்லாம இதெல்லாம் யோசிக்காம அமைதியா படுத்து தூங்குவா. அம்மா, தூக்கம் வரலம்மா. நீ கண்ணை மூடு, அம்மா பாட்டு பாடுறேன். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கபீர் கைரல்லா நூர் முஹம்மது ஸல்லல்லா ஹக்லா ஹலாஹி இல்லல்லா ஆரோ ஆரீராரோ ஆரோ ஆரீராரோ ஆரோ ஆரீராரோ. அடுத்து மேக்ஸ் பீரியட் மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? டெஸ்ட்க்கு அப்படியே படிச்சிட்டியா? சார் வராரு. மார்னிங் சார். மாமரத்தோட கை மாதிரி. என்னது கையா? இந்த இலைய அரைச்சா மேங்கோ ஃப்ரூட்டோட டேஸ்ட் வருமா? உட்காருங்க உட்காருங்க. அது இல்லடா, இந்த செடிங்களுக்கு மரங்களுக்குலாம் உயிர் இருக்கு. அப்துல், நம்மள மாதிரி. ரெண்டு பேரும் அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சார். வந்து உட்காருங்க. சார், அப்துல் சொல்றான் செடி மரங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மள மாதிரி உயிர் இருக்கான். நிறுத்துங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அவன் சொன்னது உண்மைதான். நாம பாக்குற எல்லா மரம் கொடிகளுக்கும் உயிர் இருக்கு. சார், அப்ப மரங்களால நம்மள மாதிரி பார்க்கவும் கேட்கவும் முடியுமா? கண்டிப்பா. நாம பண்ற எல்லாமே அதுங்க பாக்குதுங்க. நாம சொல்ற எல்லாத்தையுமே அதுங்க கேக்குதுங்க. அது எப்படி சார்? உட்காரு. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதை இல்ல, நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். நான் அன்னைக்கு ஒரு சின்ன பையன். என் வீட்டுல தோட்டத்துல தெற்கு பக்கமா நடுவுல நெல்லிக்காய் மரம் இருந்தது. நான் அப்பெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தா இந்த நெல்லி மரத்தோட கிளைகள்ல தான் ஊஞ்சலை கட்டி விளையாடிக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கு வரைக்கும் அந்த நெல்லிக்காய் மரத்துல பூ பூத்ததோ காய் காய்ச்சதோ நடந்ததில்லை. ஒரு நாள் என்னோட மாமா வந்து சொன்னாரு, காய்க்காத அந்த நெல்லிக்காய் மரம் நமக்கு எதுக்கு, அதை நாம வெட்டி வித்துடலான்னாரு.
அந்த நேரத்துல என்னால துக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல. என் நண்பனா இருந்த அந்த நெல்லிக்காய் மரத்தை வெட்டி விற்க போறாங்களாம். அப்போ நான் கண்ணீர் விட்டு அழுதேன். ஓடி போய் அந்த நெல்லிக்காய் மரத்தை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே சொன்னேன், நெல்லிக்காய் மரமே, நீ சீக்கிரமா காய் காய்க்கலன்னா என்னோட மாமா உன்னை வெட்டி வித்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோட மாமா மரம் வெட்டுறவங்கள கூட்டிட்டு வந்தாரு. மரத்தை வெட்டலான்னு எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கும்போது அங்க என்ன பார்த்தாங்கன்னா, அந்த நெல்லிக்காய் மரம் முழுக்க பூவா பூத்து குலுங்குச்சு. சந்தோஷத்துல நான் அப்படியே துள்ளி குதிச்சேன். மாமா மரம் வெட்டுறவங்கள அப்படியே கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. நான் ஓடி போய் என் நண்பனான அந்த நெல்லிக்காய் மரத்தை கட்டி பிடிச்சு அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தேன். இதுதான் என்னோட அனுபவம். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? மரங்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு சுற்றுச்சூழல் தினம்ங்கிறதுனால இங்க பார்க்கிற எல்லா செடிகளையும் நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நட்டு வைக்கணும். நட்டு வச்சா மட்டும் பத்தாது, நல்லா பார்த்து வளர்க்கணும். யாரு மரத்தை நல்லா வளர்க்கறாங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்கு. மரம் தெய்வம் கொடுத்த ஒரு அற்புத வரம். அந்த மரத்தை யாரு நல்லபடியா பாத்துக்கறாங்களோ அவங்க தான் கடவுளோட செல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க. மாதவா, வர வர உனக்கு குடிப்பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா நல்லது. உன் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நீ மட்டும்தானா இருக்க? அதை மறந்துட்டு அப்படி பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் எப்பயாச்சும் தான் இப்படி பண்றது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நாங்க உங்களை தான் பார்க்க வந்தோம். என்ன விஷயம்? என்னன்னு சொல்லுங்க. இப்போ மழை நிக்காம பெய்யறதால வேலை அதிகமா வர்றதில்ல. நேத்து வேலையை முடிச்சுட்டு உங்க வீட்டு பக்கமா வரும்போது அங்க புதர் மண்டி கிடந்ததை பார்த்தோம். சின்ன பசங்கள்லாம் விளையாடுறாங்கல்ல, அங்கே ஏதாவது பூச்சிப்புழு இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதை சுத்தம் பண்ணால் எங்களுக்கும் 2 நாள் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஐயா, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோங்க. இந்த விஷயத்தை பற்றி கமிட்டியில் நான் பேசியிருந்தேன். அடுத்த கமிட்டி மீட்டிங்கில் இதை பற்றி பேசுவாங்க. அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். அப்புறம் மாதவா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. இல்லை, நான் சும்மா கடைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன முகமது? அது ஒன்றும் இல்லை, 10-20 கையில் இருந்தால் கடனாக கொடுக்குறீங்களா? வேலை கிடைச்சதும் கொடுத்துட்றேன். நீ கவலைப்படாத, நாளைக்கு மசூதியில பார்க்கலாம். சரி. சலாம் அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கடவுள் தான் காப்பாற்றும். என்ன ரொம்ப டல்லா இருக்க? நாளைக்கு எந்த வேலையும் கிடைக்கலன்னா இன்னும் கஷ்டமா போயிடும். அதான் அவர்கிட்ட காசு கடனா கேட்டேன். நானும் அந்த அண்ணன் கிட்ட அதை பத்தி தான் கேட்க போறேன். என்ன நீ இன்னைக்கு நைட் டியூட்டியா? சிவா வெளிநாட்டுல இருந்து வரான், அவனுக்கு உதவி பண்றதுக்காக போறேன். சரி. மாதவா, உன்னை பார்த்தது நல்லதா போச்சு. நாளைக்கு சாந்திய வேலைக்கு வர சொல்லிடு. சொல்ல சொன்னாங்க. இல்ல நான் வந்து நேர்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன். வா. இன்னும் ஏதாவது வேணுமா? என்னப்பா முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க போல? ஆமா அண்ணா 2 பானம் கொடுங்கண்ணா. மாதவண்ணா, அண்ணங்கிட்ட வாங்கி குடிச்சா கல் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏய் தாசு, நீ இப்படியே சொல்லி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிரு. அப்புறம் என்னையே வந்து குத்தம் சொல்லு. முதல்ல அவங்களுக்கு கொடுங்க, வெயிட் பண்ணாங்க பாருங்க. ஆமா மாதவா, குமார் வீட்டு பக்கத்துல ஏதோ பிரச்சனை போல, என்னாச்சு? அது ஒரு பூனை செத்துருச்சு, அதை புதைச்சோம். யாராவது விஷம் வச்சிருப்பாங்க. முந்தா நேத்து தேவா வீட்டுல 2 கோழி செத்துருச்சு. யாரோ நாய்களை கொல்ல விஷம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுவா தான் இருக்கும். கருநிறவானில் உதிர்ந்திடும் நீர்த்துளி தெரிவது அவளது ரூபம்.
கரு நிறவானில் மேகம் முதிர்ந்திடும் நீர்த்துளி தெரிவது அவளது ரூபம் செம்மொழி பாட்டிலே ஸ்ருதி போல ஜீவனில் பதறுவதேனொரு ராகம் வேதனை கூடியே தனியாயிருந்தேன் பூட்டிய வீணையாகிவிட்டேன் மழையினில் நீலம் எழுதிடும் வானத்தில் அழகிய நிலவது தோன்றும் தாசு நல்ல ஃபார்மில் இருக்கான் போல இருக்குண்ணா. நம்ம என்னதான் சொன்னாலும் அவன் இஷ்டத்துக்கு அவன் குடிச்சிடுறான். சாந்தி சாந்தி டவல் எடுத்துட்டு வா. வரேங்க. இந்த மழை நின்னதுக்கு அப்புறம் வந்தா என்ன? வர வர அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல மழை பெய்யுதுடி, குளிர் தாங்க முடியல. அப்புறம் யாரை ஏமாத்துறதுக்கு வெத்தலை போட்டீங்க? உனக்கு தான் தெரியும்ல, குளிச்சுட்டு வந்து அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாதான் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. குடிச்சிட்டு அம்மா கிட்ட போறது இன்னும் எனக்கு பயம்தான். வந்துட்டேம்மா. பசங்க தூங்கிட்டாங்களா? அவங்க அங்க விளையாடிட்டு இருப்பாங்க. சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த இந்தாங்க பிடிங்க. எல்லாரும் வண்டி மேல செஞ்சு வண்டி ஆட்டாதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளுங்க. என்ன வேணும்? என்னது ஓட்டையா இருக்கு? நம்ம கிட்ட காசே இல்ல, அப்ப எதுக்கு இங்க வரோம்? சும்மா இருடா, காதுல விழுந்துற போகுது. அது சரி, கேட்ட மாதிரிதான். அண்ணே என்னப்பா? ஒரு ஃபுல்லா மசாலா காய் கொடுங்க. என்னது 5 ரூபாயா? உனக்கு என்ன லாட்டரி அடிச்சிருச்சா? மாமா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அப்படியா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் நீ. இந்தா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. வாய மூடுறா, ஈ போயிட போடு. நம்மளும் அதை வாங்கணும்டா. அதுக்கு நம்ம கிட்ட ஏதுடா காசு? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ வா. என்னடா ஐடியா? இந்தாங்க பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க. அண்ணா பெல் அடிச்சிட்டாங்க, சில்லறை கொடுங்க. இரு, அவசரப்படாத. இந்தா. டேய், இன்னைக்கு என்ன ஆனாலும் அந்த ஏஎஃப்ஐஆரோ ஏஎஸ்யூஆரோ பயங்கரமா சண்டை போட போறாங்க. அந்த ஏஎஃப்ஐயோட ஆளுங்க தான் சைக்கிள் செயின் கையிலே வச்சிருப்பாங்க. அப்புறம் என்னடா ஏரியா செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு கண்டிப்பா ஸ்ட்ரைக் நடக்கும். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். கொஞ்சம் பேசாம இருங்க. பேசாம இருந்தா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். கோபியோட மாமா ஃபாரின்ல இருந்து வரும்போது நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி வந்திருக்காரு. உங்களுக்கு சாக்லேட்ஸ் வேணாமா? அப்ப பேசாம இருக்கணும். அங்க கொடுத்துரு. எல்லாருக்கும் கொடு. நீ இத பிடி, கீழே போட்டுறாத. இந்தா. மிஸ், கோபி ஹீரோ பேனா வச்சிருக்கான். குடு பார்க்கலாம். நல்லா இருக்கே. அடுத்த எக்ஸாம்ல இத வச்சு எழுதி நல்ல மார்க் வாங்கணும். பத்திரமா வச்சுக்க. சூப்பர் பேனாலடா. அவன் அதிர்ஷ்டசாலிடா. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? டீச்சர், இன்னைக்கு ஸ்ட்ரைக். பெல் அடிச்சதும் கிளாஸை விட சொன்னாரு. சரி பசங்களா, இன்னைக்கு ஸ்ட்ரைக். வீட்டுக்கு போய் எல்லாரும் நல்லா படிக்கணும், விளையாடக்கூடாது. சரியா?
மெதுவா மெதுவா மெதுவா. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? வர இவங்களோட சேட்டை தாங்கவே முடியல. ஒரே போராட்டமா இருக்கு. என்ன டீச்சர்? மதிய சாப்பாட்டை என்ன பண்றது சார்? இந்த பசங்க தொல்லை கொஞ்சம் கூட தாங்க முடியல. தொல்லை கொடுத்துட்டே இருக்கானுங்க. நான் என்னத்த சொல்றது? ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்றது? அப்துல், டேய் பாத்திரம் கடிச்சிருச்சா? இத பாரு. அட கடவுளே, இது கோபியோட பேனா தானே? அத திருடிட்டு வண்டியா? டேய் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன்டா, இது கீழே தான்டா கிடந்தது. அதுக்கு என்னடா ஏன் தலையில கைய வைக்கிற? அப்புறம் ஏன் அவன்கிட்ட கொடுக்காம வந்த? நான் இத அவன்கிட்ட கொடுத்துறேன். இத யார்கிட்டயும் சொல்லாதடா. இதோ வரேன். சீக்கிரம் வாங்க, இங்க நின்னா நம்ம நனைய மாட்டோம். வேற இடமே கிடைக்கலையா? ஓ என்ன மழை, என்ன மழை? டேய் எறும்பு கடிக்குதுடா. எல்லாம் நனைஞ்சிச்சுடா. நல்லா நனைஞ்சிட்டோம். போலாமா? மழை நிக்காது. டேய் நம்ம சாருக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்குடா. சாருக்கே தெரியாத விஷயமா? அது என்ன? அது என்னடா? மரம் ஒரு கொடைடா. அப்படின்னா கொடையை மடிச்சு அக்கல்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போ. என்ன கிண்டல் பண்றியா? அட கடவுளே, இவன் என்ன காலி பாத்திரத்தை எடுத்துட்டு வரான்? பையனுக்கு இப்ப என்ன கொடுக்கறது? என்னாச்சுடா, ஸ்கூல் இல்லையா? இன்னைக்கு ஸ்ட்ரைக்குமா? டேய் நீ போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போய் விளையாடு. இந்த கயிறு வேற. அம்மா, இந்த செடியை இப்ப குழி தோண்டி நடவா? மழை நின்னப்புறம் நட்டு வைடா. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கூட நீங்க விடவே இல்ல. இப்போ மழைன்றீங்க. இதை எப்பதாமா நட்டு வைக்கிறது? மழை நின்னதுக்கு அப்புறம் நட்டு வைடா. மழையில நனைஞ்சு விளையாடுறதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு. அல்லா, அவளும் காலி ஆயிடுச்சு. இப்போ இவனுக்கு என்ன கொடுக்கறது? பிபி, பிபி, என்ன பண்ணிட்டு இருக்க? மா, இதோ வர. என்னப்பா, ஸ்கூலுக்கு போலியா? இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு. என்னக்கா கையில பாத்திரத்தோட வந்திருக்கீங்க? நம்ம நாராயணனோட தம்பி சிவா வந்திருக்கான். 2 நாள் அங்கதான் வேலை. போகும்போது எங்கிட்டையும் சாந்திகிட்டையும் பிரியாணி எடுத்துட்டு போக சொன்னாங்க. நான் வேற யாரு கொண்டு போய் கொடுக்கறது? நீங்க உள்ள வாங்க, மழை நின்னதும் போலாம். அப்துல் நீ வா. அக்கா நீங்க உட்காருங்க. இந்தா. அப்துல், கையை கால கழுவிட்டு உள்ள வா. ஐயோ, சேராயிடுச்சே. அப்துல், இதோ வரேன். இந்த சாப்பிடு. நந்தினி அக்கா, உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது அந்த கடவுள் தான். ஏன் அப்படி சொல்ற? மதியம் ஸ்ட்ரைக்குன்றதால இவன் சாப்பாடு வாங்காம காலி பாத்திரத்தோட வந்தது கவலையா இருந்துச்சு. காலையில சமைக்கிறதுக்கு மட்டும்தான் பொருள் இருந்தது. அந்த கடவுள் தான் உங்களை இதை இங்க எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாராயணன் குடும்பத்தால உனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு. நான் இதை எடுத்துட்டு வந்தது மட்டும்தான். கோபி இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் சாக்லேட் தந்தான். சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. நாராயணன் அந்த பையனை போட்டு அடி அடி நடிச்சிட்டான். எதுக்கு? சிவா வெளிநாட்டுல இருந்து வரும்போது ஒரு நல்ல பேனா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அவன் கொண்டு போய் எங்கேயோ தொலைச்சிட்டான். ஸ்கூல் விட்டு வரும்போது பேனாவை காணோம்.
அதுக்காக தான் அந்த நாராயணன் அந்த பையனை அடிச்சிருக்கான். வரும்போது கூட நான் அவனை திட்டிட்டு தான் வந்தேன். பாவம் அந்த பையன், அவனுக்கு பிரியாணின்னா பிடிக்கும். ஒரு வாய் கூட அந்த பையன் சாப்பிடவே இல்லை. சீக்கிரமா டேய், அதாண்டா கோபியோட ரூம். வாடா. டேய் வந்து சாப்பிடுறா. எனக்கு எதுவும் வேண்டாம். வேணானா போ, இங்கேயே படுத்து தூங்கு. பசிக்கும் போது தானா வந்து சாப்பிடுவோம். அவன் நல்லா அடி வாங்கியிருக்கான் போல. ஆமாண்டா, நல்லா அடி வாங்கியிருக்கான். பாவம், அவன் எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப பசிக்கோல குட்டா. நம்ம இந்த பேனாவை எங்கேயாவது தூக்கி போட்டுடலாமா? வேணாண்டா, இதை அவன்கிட்ட திருப்பி கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான்டா. டேய், இந்த பேனாவை திருப்பி கொடுத்தாலும் இதை நம்ம திருடிட்டோம்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. உனக்கு இது கீழே தானே கிடைச்சிது, அதே போய் சொல்லுவோம். இது கொண்டு வர ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டா, மழை விட்டதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுக்கலான்னு நினைச்சோன்னு சொல்லலாம். டேய், ஏதாவது சொதப்பிடுமா? அவனை அடைச்ச மாதிரி நம்மளையும் போட்டு அடிப்பாங்களா? நாராயணி அம்மா சொன்னதை நீயும் கேட்டல, கோபியோட குடும்பம் நம்மளுக்கு கடவுளா வந்திருக்காங்கன்னு. அப்ப நம்ம கடவுளையே ஏமாத்தலாமா? நரகத்துக்கு போவோம்டா, உனக்கு தெரியும்ல. வாடா. அந்த பக்கமா நல்லா தள்ளி விடுங்க. வாங்க, என்ன கோபியை பார்க்க வந்தீங்களா? கோபி, உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க, வாப்பா. சரசு, அந்த நெல்லை கரெக்டா பரப்பி விடு, இல்லைன்னா காயாது. இப்ப பாயில போட்டு காய வச்சாலும் மழை வந்துருமே, அப்புறம் எப்படி காயும்? பதில் மட்டும் சொல்லுவ. அப்புறம் ஈரமா இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க, நேத்து எடுத்ததெல்லாம் ஈரமா இருந்தது. டே அப்துல், என்னடா குட்டா? அதை எடுங்க. டே கோபி, இது உன் பேனா தானே? ஸ்கூல் விட்டு வரும்போது கிடைச்சது. பாட்டி, என் பேனா கிடைச்சிடுச்சு. கிடைச்சிருச்சா? எங்க கிடைச்சது? சுலோச்சனா, பேனா கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சா? பேனா கிடைச்சிடுச்சு. இருந்தாலும் நமக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையேடா. அவனோட தேங்க்ஸ் யாருக்குடா வேணும்? கொஞ்சம் ஃபாரின் சாக்லேட் கிடைக்கும்னு நான் நினைச்சேன். நாளைக்கே அந்த மசாலா கை வாங்கி சாப்பிடணும். அதுக்கு நம்ம கிட்ட ஏதுடா காசு? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா, நீ வா. ஒரு தூரல் வந்தா கூட கரண்ட் போயிடுது. இந்த கரண்ட் எப்பதான் வரப்போதோ கடவுளே. மழையினில் நீலம் எழுதிடும் வானத்தில் அழகிய நிலவது தோன்றும். மழையினில் நீலம் எழுதிடும் வானத்தில் அழகிய நிலவது தோன்றும்.
இதுவரை காணாதொரு சுகம் தரும் காயமாய் இதயத்தில் வந்து நிறையும் கண்ணே மழையிலும் மறையாதே என்றும் கண்ணே மழையிலும் மறையாதே என்றும் தாசுக்கு கொஞ்ச நாளாவே குடிப்பழக்கம் அதிகமாயிடுச்சு. நடுராத்திரி வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்காரு. அவன் இடத்துல நாம இருந்திருந்தா இல்ல, நம்ம அப்துலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா வேற ஒரு ஜாதி பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இல்ல இல்ல, அதுதானங்க அவங்களும் பண்ணாங்க. காதலிச்ச பொண்ணு மண்ணெண்ணை ஊத்தி தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா யாரால ஏத்துக்க முடியும்? நீயே சொல்லு. என்னங்க, நீங்க அன்னைக்கு என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரும்போது நம்ம வீட்டுக்காரங்க சம்மதிக்கலன்னா நீங்களும் தாஸ் மாதிரியா இருப்பீங்களா? அது சரி. பிபி தொட்டுக்கு எதுவும் இல்லையா? நல்லா சாப்பிடுறா. கேளுங்க. என்னங்க, அப்துலுக்கு 25 பைசா வேணுமா? இப்ப எதுக்கு அவன காசு? அவனுக்கு மசாலா காய் வாங்கணுமா? மொய்தீன் அண்ணா காசு கொடுத்ததுனால தான் இப்ப நம்ம கஞ்சி குடிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்க. அந்த பானையில சில்லறை இருக்குது, எடுத்து கொடு. மசாலா காய் வேணும். அடிக்கடி இந்த மாதிரி அது வேணும் இது வேணும் கேட்க கூடாது. இங்க எந்த காசும் கிடையாது. நீதான் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற. எப்பவுமே உன்னாலதான் நான் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கேன். இந்த எடுத்துட்டு போ. அஸ்ஸலாமு அலைக்கும். வர வர நீ ரொம்ப ஐஸ் வைக்கிறடா. டேய் குட்டா. டேய் உனக்கு கிடைச்சிதாடா? எனக்கு கிடைச்சிருச்சு. உனக்கு? எனக்கும் கிடைச்சிருச்சு. நீ என்ன சொன்ன? நான் இல்ல, அம்மா தான் சொன்னாங்க மசாலா காய் வாங்குறதுக்குன்னு. நீ என்ன சொன்ன? நான் ஸ்டாம்ப் வாங்க காசு வேணும்னு கேட்டேன். டேய் பொய் சொன்னா இப்லீஸோட நரகத்துக்கு போகணும். பரவாயில்ல விடுறா, நம்ம நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி மசாலா காய் சாப்பிடலாம்ல. குட்டா நில்லு. குட்டா இங்க பாரு, பூனை குட்டிங்க. ஹை பூனை குட்டிங்க. பாவம் குளிர்ல கத்துதுங்க. அதுங்களுக்கு பசிக்கும் இல்ல. இப்பெல்லாம் என்ன விலை வைக்குது தெரியுமா? இதோ வரேன் இருடா. சரி. அண்ணா அண்ணா கொஞ்சம் பால் குடுப்பீங்களா? ஆமா, உங்களுக்கு எதுக்கு பால்? பூனை குட்டிங்களுக்கு கொடுக்கணும். பூனை குட்டியா? எங்க? இதோ அங்க இருக்கு. 3 குட்டி இருக்கு. நீ முன்னாடி போ. அண்ணா உங்களுக்கு பாலை தர. ஆனா உங்ககிட்ட காசு இருக்கா? பால் என்ன விலைனா? ஒரு கிளாஸ் 1 ரூபா. எங்க கிட்ட 25 பைசா தான் இருக்கு. பரவாயில்ல, பாத்திரத்தை கொடுங்க.
இந்த பூனைக்குட்டிங்க யாரோடதுன்னு தெரியுமா? 2-3 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவும் சில பேர் சேர்ந்து ஒரு இறந்து போன பூனைய அந்த பக்கம் புதைச்சாங்க. அதோட குட்டிங்க தான் அதுங்க. இந்த என்னோட காசு. இந்த புடி. எவ்வளோ ஆச்சுண்ணே? எனக்கு இந்த காசெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு கூட தோணாத ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா ஆனாலும் இந்த நல்ல எண்ணம் எப்பவும் உங்களுக்கு இருக்கணும். எந்த தோஷமும் இல்லை. நான் சொல்ற வழிபாடை பண்ணா மட்டும் போதும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் வேலை கிடைக்கும். 4-5 நாளா வேலையே இல்ல. ஐயப்பன் கோயில்ல புஷ்பாஞ்சலி பண்ணுங்க. கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு 5வது வாய்ப்பாடு தெரியுமா? அப்படின்னா நாம இனிமே நேரம் பார்க்க கத்துக்கலாம். வந்துட்டீங்களா? வாங்க உள்ள வாங்க. 3 பேரும் எங்க போனீங்க? ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? மணி என்னாச்சுன்னு தெரியுமா? இந்த வாட்சை பார்த்து டைம் என்னன்னு சொல்லு. தெரியாதா? சரி நீ சொல்லு. தெரியுமா? அப்போ உங்களுக்கு டைம் பார்க்க தெரியாது இல்லையா? போய் உட்காருங்க. உங்கள யாருக்கெல்லாம் டைம் பார்க்க தெரியும்? அப்போ 5 பேருக்கு தெரியும். அப்படின்னா மற்றவங்களுக்கு டைம் பார்க்க தெரியாது இல்ல? சொல்லித்தரேன். இது சின்ன முள்ளு. சின்ன முள்ளு மணி என்னங்கறத குறிக்குது. சின்ன முள்ளு. பெரிய முள்ளு நிமிஷத்தை குறிக்குது. பெரிய முள்ளு. பெரிய முள்ளு எந்த நம்பருக்கு நேரம் இருக்குன்னு பார்த்து அந்த நம்பரோட 5ஆல பெருக்கிதான் மணி என்னங்கறத நாம சொல்லணும். அப்படின்னா இப்ப மணி என்னவா இருக்கும்? 11. 3 பெருக்கல் 5 15. அப்ப 11 15. 11 15. பெரிய முள்ளு 6க்கு வந்திருக்கு. இப்போ டைம் என்ன? 11. 6 பெருக்கல் 5. அப்துல் 6 பெருக்கல் 5 எவ்வளவு? 30. அப்ப 11 11 30. 11 30. உட்கார். இப்போ நீங்க எல்லாரும் சுலபமா டைம் பார்க்க கத்துக்கிட்டீங்க இல்லையா? வீட்டுக்கு போனதும் இதை எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? உட்காருங்க உட்காருங்க. ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் உட்காருங்க. அன்னைக்கு நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போன செடிகளை நீங்க நட்டு வச்சிட்டீங்க இல்லையா? அத பார்க்க நான் நாளைக்கு உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நான் வரப்போறேன். வரட்டுமா? சரி நீங்க போங்க. இந்தடா எங்களோட 50 பைசா. 50 25 75 பைசா. அப்ப நம்மளால 3 மசாலா கை வாங்கி சாப்பிடலாம். இந்தாம்மா இதை வச்சுக்க. அண்ணே 4 மசாலா காய் கொடுங்க. 4? இங்க இருந்து வாங்கிட்டு போய் வேற எங்கேயாவது வைக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எதுக்கு நீ அவங்களுக்கெல்லாம் வாங்கி தர்ற? எல்லாம் காரணமா தானே. இந்த பிடி. அப்துல் இது உங்களுக்கு தான். இந்தா வாங்கிக்க. எங்களுக்கா? பிடி. உண்மையாதான். நீங்க தானே என் தொலைஞ்சு போன பேனை திருப்பி கொடுத்தீங்க. இந்தா.
இந்தா அவங்களுக்கு கொடு. டே கோபி, நாங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதாடா? ஆமா அண்ணே, எல்லாருக்கும் மசாலா காய் கொடுங்கண்ணே. அட கடவுளே, இன்னைக்கு என் கடையை கடவுள் காலி பண்ணிடுவாரு போட்டிருக்க. எல்லாருக்கும் தரேன். இனிப்பு கமர்கட்டு புளிப்பு மாங்காவும் எல்லாமே வந்தாச்சு. மொத்தமா அள்ளிட்டு போக சித்தன போல நேரமும் வந்தாச்சு. உப்பு மசாலாவும் தேச்ச எலுமிச்ச காய்ச்சதும் தந்தாச்சு. இதுக்கு 2 மூட்டை தங்கம் சேர்த்து கொடுத்தாலும் கிடைக்காது இந்த ருசி. உடம்பு மெலிஞ்ச பசங்களுக்கு பாம்பே முட்டாய் துணையாச்சு. தடிய பாலைய பம்பர முட்டாய் தின்ன போடவுசரும் லூசாச்சு. நிலவ போல ஆரஞ்சு முட்டாய் பார்த்ததும் குஷியாச்சு. புளிப்பு முட்டைய வாங்கி வாயில போட்டதும் மொத்தமும் இனிப்பாச்சு. இஞ்சி முட்டாய் கொடுத்த சத்திய அவன் கதை என்னங்க. அண்ணம்மா கொண்டு வந்த புளி முட்டாய வாங்க நிக்க நூலைனாக. காந்தாரி வாசியும் போல மயக்கிடும் பாரிசு முட்டாய். அழகா சிங்காரம் செஞ்சு விளையாட தோணும் பால் ரோசு முட்டாய். வானத்தில் தீரியும் மேகங்கள் போல பஞ்சு முட்டாய். குட்டிகள் பல்ல போல் வெள்ளையா மினிக்கிடும் அந்த கடலை முட்டாய். இந்த ஒரு ஒலை பின்னிட்டு நம்ம நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்துல்லோட அப்பா பிபின்னு கத்திட்டு வருவாரு. அவர் வீட்டுக்கு வரதுக்குள்ள இங்க சூடா ஒரு பிளாக் காஃபி ரெடியா இருக்கணும். இல்லைன்னா அவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். எங்க வீட்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கல்லு கிடைக்கலன்னா பைத்தியம் பிடிச்சிரும். என்ன பிபி, உங்க வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு நினைக்கிறேன். காக்கா எப்படி கத்துதுன்னு பார்த்தல்ல. அதுக்கு பசிக்குமா இருக்கும். எங்க வீட்டுக்கெல்லாம் யார் வர போறா? இல்ல, உங்களோட உண்மையான பேரு பிபி தானா? வேற என்ன, அதுதான். முகமது இவளை கட்டிட்டு வரும்போது நானும் அவங்கிட்ட இதைத்தான் கேட்டேன். உண்மையாவே என் பேரு பிபி கிடையாது. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அப்புறம் அங்க பாரு, ஆத்து நடந்து ஆள நேரா வச்சு நட. அங்க பாரு அப்பா, போட். ஆமா, நம்ம அங்க போலாம்பா. போலாம். நம்ம ஏதாச்சும் குடிக்கலாமா? அப்பா, ஜூஸ் குடிக்கலாமா? என்னமா வேணும்? என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. போங்க போங்க. 4 தர்பூசணி ஜூஸ் கொடுங்க. அப்பா, எனக்கு ஐஸ் கோலா வாங்கி தாங்கப்பா. அப்ப 3 தர்பூசணி ஜூஸ், ஒரு ஐஸ் கோலா. சரி, 3 தர்பூசணி ஜூஸ், ஒரு ஐஸ் கோலா, அவ்வளவுதானே? இதோ தரேன். அது பாத்தியா, சூப்பரா இருக்குல்ல. சக்கரை அதிகமாவே போடுங்க.
சுகர் ஏறிட போகுது. அதை ஏன் ஞாபகப்படுத்துறேன்? இந்தாங்க பிடிங்க. இந்தா இதையும் பிடிச்சிங்க. இந்தாங்க வாங்கி. இன்னொரு ஐஸ் கோலா அவ்வளோதானே? தரேன். வா நாம அந்த பக்கம் போலாம். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இந்தா சாப்பிடு. ஏங்க உங்க பேர் என்ன? எதுக்கு? பேரை தானே கேட்டேன். கழுத்தில் போட்டிருக்க செயினியா கேட்டேன். என்னோட பேரு பிபி, ஆரிஃபா பிபி. நீ சொல்ற கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவரை பார்த்தது புரோக்கரோட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரும்போது தான். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் யார் என் பேரை கேட்டாலும் அவர் பிபின்னு தான் சொல்லுவாரு. அதுக்கு அவர் ஏதோ காரணம்லாம் வச்சிருக்காரு. ஆரிஃபா பிபியோட தைரியத்துக்கும் வீரத்துக்கும் எந்த பேரும் பொருந்தாதுன்னு சொல்லுவாரு. உனக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம்தான். இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிடணுங்க. அப்பதான் மத்தவங்க வீட்டுல போய் சொல்ல நேரம் இருக்கும். அல்லா, இன்னைக்கு மழை வெளுத்து வாங்க போகுது. காக்கா கத்தும் போதே அக்கா சொன்னாங்க, பேபி நீ வந்தவங்கள கவனி, நாங்க கிளம்புறோம். வா. உங்களுக்கு 100 இல்ல 110 ஆயுசு இருக்கட்டும். ஆரிஃபா, என்ன எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? முதல் முறையா அவர் எப்படி பார்த்தோன்னு பேசிட்டு இருந்தோம். உன் புருஷனை பத்தியா என்ன பேசிக்கிட்டு இருந்த? அன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போகும்போது தானே அவரை முதல் முறையா பார்த்தோம். அங்க பார்த்து தானே அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு. அந்த கதையை தான் பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு உன்னை பார்த்து அவருக்கு பிடிச்ச மாதிரி உன் தங்கச்சிக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? மணப்பாறை குமாரசாமி குடும்பத்தோட பேரன்தான். இவ டைப் ரைட்டிங் கத்துக்க போகும்போது பாத்துருக்காரு. அப்புறம் 4-5 பேர் பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. பெரிய குடும்பம் தானே, 2 பேரும் ஒத்துக்க வேண்டியது தானே. அப்படின்னா ஆரிஃபா சொல்றேன் கேளு. அடுத்த சனிக்கிழமை இங்க இருந்து கொஞ்சம் பேர் அவங்க வீட்டுக்கு போறோம். இப்ப மாப்பிள்ளைக்கு 1 மாசம் தான் லீவு கிடைச்சிருக்கு. அதுக்குள்ளார எல்லா வேலையும் கல்யாணத்தையும் முடிச்சிடணும். அக்கா, அப்துல் எங்க? அவன் எப்ப பார்த்தாலும் மரத்து மேலதான் விளையாடுவான். நீங்க உள்ள போங்க, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். அப்துல், இல்ல அப்துல், போய் சொல்ற. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் வரல விளையாட்டுக்கு. டேய் அப்துல். என்ன சொல்லுங்கம்மா? உன்னோட தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. நீ பிரபாகரனான கடைக்கு போய் கொஞ்சம் டீ தூள், சக்கரை, கொஞ்சம் முறுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா. பைசா அப்பா கொடுப்பாருன்னு சொல்லிடு. டீ தூள் சக்கரையும் வாங்கணுமா? 1 கிளாஸ்க்கான டீ தூள் மட்டும் தான்டா இருக்கு. ரொம்ப பேசாம நீ போய் வாங்கிட்டு வா. போ போ. இவங்க கஞ்சி குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அத கூட காலையில கடைன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. அன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போகும்போது பிபி எப்படி இருந்தான்னு இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அதுவும் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு நாள் போயிடுச்சு. அப்பெல்லாம் அவ எவ்வளவு அடம்பிடிப்பா, ஞாபகம் இருக்கா? இந்த வீடு இப்ப ரொம்ப மாறிடுச்சுல்ல. கல்யாணம் ஆன புதுசுல நம்ம வந்தப்போ எவ்வளவோ பொருள் இருந்தது. இப்ப எதையும் காணோம்ல. இத பாருமா, நீ சொல்ற இடத்துக்குலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நாம இப்ப சீக்கிரம் கிளம்பணும். அப்பதான் சரியா இருக்கும். என்னடி கல்யாண பொண்ணாக போறியா? அது மட்டுமா ஆரிஃபா? 2 வாரத்துக்கு அப்புறம் அவளை நம்மளால பார்க்க முடியுமா? அதுவும் சரிதான். அப்புறம் அவ அந்த வீட்டோட மகாராணி ஆயிடுவா. கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவ போயிடுவான்னும் போதுதான். போ வேண்டாமா? அம்மா அம்மா, இவ்வளவு நேரமா எங்கடா போன? நானே ராக்கெட்டா? அப்துல், என்ன ரொம்ப பிஸியா இருக்க? உன்னை பார்க்கவே முடியறது இல்ல. நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா?
அப்துல் நீ நல்லா படிக்கிறல்ல? அம்மா. பஷீர் நாம போய் விளையாடலாமா? இல்ல நான் வரல. உனக்கு ரன்னிங் ரேஸ் விளையாட தெரியுமா? விளையாட தெரியும். விளையாட மட்டும் தான் செய்வியா? படிக்க மாட்டியா? அப்பப்போ படிப்பேன். வாடா நம்ம போய் விளையாடலாம். இப்ப விளையாட்டு ரொம்ப முக்கியம். ஏய் நில்லு நில்லு நில்லு. விளையாடலாம், டீ குடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் எந்திரிடா. இங்க வைங்க. பஷீர் முறுக்கு எடுத்துக்கோ. ஓ சாப்பிடு. அப்துல் நீயும் எடுத்துக்கோ. அவன் இப்பதான் சாப்பிட்டான். ஆமா ஆமா இப்பதான் பிரபாகரன் கடையில சாப்பிட்டு வந்தேன். குட்டா நீ உன்னோட செடியை நட்டுட்டியா? இல்லடா அது ஆடு சாப்பிடுச்சு. நீ அந்த செடியை நட்டுட்டேன்னு சொன்ன. இல்லடா அத நான் தோட்டத்துல வச்சுட்டு டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள ஆடு சாப்பிடுச்சு. அதுவும் நல்லது தானே, அதுக்கும் சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுக்கணும்ல. டே அப்துல் உனக்கு என்ன பைத்தியமாடா? மழை பெஞ்சிட்டு இருக்கு, தண்ணியை ஊத்துற. கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்துனா அதுக்கு என்ன ஜுரமா வரப்போகுது? அது இன்னும் நல்லா தான் வளரும். சரி நல்லா ஊத்து. தண்ணி உரம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வள. உங்க சித்தியோட கல்யாணத்துக்கு இந்த மரத்தை வித்து காசு வாங்குற மாதிரி உன்னோட கல்யாணத்துக்கு நீ வைக்கிற மரத்தை வித்து காசு வாங்கி பாரு. எதுக்கு என் மாமரத்தை வெட்டுறீங்க? அதை வெட்ட நான் ஒத்துக்க மாட்டேன். நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். அப்படின்னா உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு மாமரத்தெல்லாம் வெட்ட வேணான்னு. அப்துல் குட்டா வாங்க, பாயாசம் இருக்கு. அடடா சாந்தி, உனக்கு எப்படி பாயாசம் கிடைச்சது? குட்டனோட அப்பாவுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் வேலை இல்லாததுனால கோவில்ல புஷ்பாஞ்சலிக்கு பாயாசம் கொடுத்தாங்க. பிபி நீங்களும் வாங்க. இத வச்சுட்டு வந்துட்டேன். வாடா. ஆமா இப்பதான் ஞாபகம் வருது, எதிர் வீட்டு அண்ணன் ஒரு வேலைக்காக சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேரும் போலாமா? வா சீக்கிரம் வாடா. அங்க எத்தனை நாளைக்கு வேலை இருக்கும்? 4 நாளைக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓட்டுவோம். சரி நாளைக்கு பார்க்கலாம். கிளம்புறேன். சரி பாப்போம். புஷ்பாஞ்சலி பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. 4 நாளைக்கு வேலை வந்திருக்கு. கடவுளே. சின்னு நீ அந்த விளக்கை ஏத்துமா? அம்மா, தேவசி சார் சொன்னாரு மனுஷங்க மாதிரி மரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு. நம்மள மாதிரி அதால பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும்னு சொன்னாரு. கடவுள் படைச்ச எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்போ மாமரத்தை வெட்டுனா அது நம்மள மாதிரி அழுவும் தானே? மரம் அழுகவும் செய்யும், சந்தோஷமும் படும். இலையுதிர் காலம் வரும்போது எல்லா இலையும் விழுந்துடும். தண்ணிக்காக அது கடவுள்கிட்ட அழுது வேண்டிக்கும். மரத்தோட அழுகிய கடவுளால பொறுத்துக்க முடியாம கடவுள் மரத்துக்கு மழை பெய்ய வச்சு தண்ணி கொடுப்பாரு. அப்போ மரம் சந்தோஷப்படும். நம்மளோட மாமரத்தை வெட்டும் போது அதுக்கு ரொம்ப வலிக்கோலமா? அப்புறம் சார் சொன்னாரு நமக்கு கிடைச்ச மரம் கடவுள் கொடுத்த வரோன்னு சொன்னாரு. அப்புறம் நீங்களும் சொன்னீங்கல்ல கடவுள் சில நேரம் மரமா கூட வருவாருன்னு. கடவுளையே வெட்டினா கடவுள் நம்ம மேல கோவப்படுவார் தானே? இந்த மாதிரி தேவையில்லாம யோசிக்காம பேசாம படுத்து தூங்குப்பா நீ. வேணாமா, நம்ம மாமரத்தை வெட்ட வேணான்னு அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. அவன் சொன்னதை கேட்டீங்களா? எப்பவுமே அது மேலதான் விளையாடுவான். அவன் ரொம்ப கவலைப்படுறாங்க. தேவி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நம்ம கல்யாணத்துக்கு பண்ணதையாவது நம்ம திருப்பி கொடுக்கணும்ல. 10-20ன்னா யாருக்கிட்டையாவது கேட்கலாம். இது எவ்வளவு பெரிய தொகை.
எப்பவாவது தான் நமக்கே வேலை கிடைக்குது. நம்மளால எப்படி இதை சமாளிக்க முடியும்? அதெல்லாம் 4 நாள் போனா அவனே மறந்துடுவான். வேற வழி இல்ல பீவி, புரிஞ்சுக்க. என்னங்கய்யா, என்ன இந்த பக்கம்? நம்ம முகமது வீட்ல ஒரு மரம் இருக்கு, அத பார்க்கலான்னு தான் போறேன். என்ன அவர் விக்கிறேன்னு சொல்லிட்டாரா? விக்கிறேன்னு தான் என்கிட்ட சொன்னாரு. அப்போ உன் காட்டுல நல்ல மழை தான். ஏதோ கடவுள் புண்ணியத்துல வியாபாரம் ஓடுது. நம்ம மரத்தை விட்டுதான் அவர் போயிட்டு இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன நடந்தாலும் சரி, நம்ம மாமரத்தை நம்ம தான் காப்பாத்துறோம். அதுக்கு என்ன வழி இருக்கு? ஏதாச்சும் ஒரு வழி சொல்லு குட்டா. வழி இருக்கு, வாங்க. என்ன வழி அது? லட்டும் பிரம்மரூபாய மக்கியத்தே விஷ்ணு ரூபேனா. மணி அண்ணா, புஷ்பாஞ்சலிக்கு எவ்வளவு ஆகும்? புஷ்பாஞ்சலிக்கு 25 பைசா. அப்போ ஒரு புஷ்பாஞ்சலி. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லு. ஐயோ, புஷ்பாஞ்சலி ஆளுக்கு இல்ல, மாமரத்துக்கு. மாமரத்துக்கா? சுவாமி, கொஞ்சம் இங்க வாங்க. என்ன மணி, என்னாச்சு? இந்த விஷயத்தை கேளுங்களேன். என்ன விஷயம் சொல்லு. இந்த பசங்களுக்கு மாமரத்துக்கு புஷ்பாஞ்சலி பண்ணணுமா? எதுக்கு பசங்களா மாமரத்துக்கு புஷ்பாஞ்சலி பண்ணணும்? எங்களோட மாமரத்தை அப்துல்லோட அப்பா வெட்டுறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்காரு. மாமரத்தை வெட்டாம இருக்கதா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக புஷ்பாஞ்சலி பண்றேன். இல்ல சுவாமி, மாமரத்துக்கு என்ன ராசின்னு எழுதுவீங்க? ராசி நட்சத்திரம்லாம் வேணாமணி. வாயில்லா ஜீவன்களோட பிரார்த்தனைய ஐயப்பன் கேட்பாரு, அதனால வேண்டாம். என்ன மரம்னு சொன்னீங்க? மாமரம். மாமரம். ஓ, அட கடவுளே, நடைய முடிட்டாங்களா? நட சாத்திரத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். கிருஷ்ணா, பார்த்து மெதுவாவே போ. இந்தாப்பா, நல்லா இருக்கணும். என்ன பண்றது? அந்த கடவுள் கொடுத்த விதி எப்படி? அல்லாஹ்வை 5 நேரம் தொழுது அவர் கொள்கைகளை கடைபிடிக்கிற இஸ்லாமியனை போல அவனோட வாழ்க்கையில கடுகளவு கூட அவன் நம்பிக்கையை இழந்ததே இல்லை. பதினேழு வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வருஷம் போனா என்னுடைய வாழ்க்கை முழுமையடைஞ்சதா இருக்கும். 18வது வருஷம் போகும்போது ஒரு தென்னை மரத்தை நட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுதான் வழக்கம். கண்டிப்பா அது நடக்கும். 18வது வருஷம் போறதுக்கு கடவுள் அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கல. அப்பதானே அந்த சம்பவம் நடந்துச்சு. சரி முகமது, வேலையை முடிச்சிட்டு நாம அவனோட வீட்டுக்கு போயிட்டு வரணும். போலாம். அப்துல், மரத்துக்கு நெத்தி எங்கடா இருக்கு? நம்மளோட நெத்தி முடிக்கு கீழே தானே இருக்கு. அப்ப மரத்தோட முடி இலைங்க, அப்ப இலைங்களுக்கு கீழே தான் இருக்கும். புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு பலன் கிடைக்கணும்னா நெத்தியில பொட்டு வைக்கணும். நீ
நல்லா வேண்டிக்கிட்டு பொட்டு வைடா. அப்பதானே நம்ம மரத்தை யாரும் வெட்ட மாட்டாங்க. இங்க இலை இருக்குன்னா அப்ப இங்க வைக்கலாமா? சீக்கிரம் வெய் குட்டா. டேய் சார் வராரு. ஐயோ டேய் 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 ஏன்டா அங்கேருந்து குதிக்கிற? ஸ்கூல் விட்டு வந்தா மரத்து மேலதான் விளையாடிக்கிட்டு இருப்பீங்களா? விளையாடல சார், நாங்க மரத்துக்கு புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு பொட்டு வச்சிட்டு இருந்தோம். மரத்துக்கு புஷ்பாஞ்சலியா? என்ன புதுசா இருக்கு? எதுக்காக? மாமரத்தை காப்பாத்ததான். அப்துல்லா உங்க அப்பா எங்க மாமரத்தை வெட்ட போறாரா? யாரு சொன்னாங்க புஷ்பாஞ்சலி பண்ணா மரத்தை காப்பாத்தலான்னு? குட்டனோட அம்மா கோயில புஷ்பாஞ்சலி பண்ணும்போதுதான் அப்பாவுக்கும் குட்டனோட அப்பாவுக்கும் வேலை கிடைச்சது. ஓ, அப்ப இந்த மரத்தை வெட்டாம இருக்கிறதுக்கு கடவுளோட சிபாரிசுக்கு தான் இந்த புஷ்பாஞ்சலியா? கண்டிப்பா கடவுள் கேட்பாரு. கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு தெரியுமா? மரம் செடிகள் தான். ஏன்னா ஒரு தடவை வெட்டி போட்டா கூட அதோட வேர்கள்ல இருந்து மறுபடியும் துளிர்த்து எழக்கூடிய சக்தி அந்த மரத்துக்கு தான் இருக்கு. வா, இந்த பூமியில மரணம் இல்லாத உயிரோட இருக்கிற தெய்வங்கள் தான் மரம் செடிகள். அந்த கடவுளையே காக்கிறவங்க தான் நீங்க எல்லாரும். அப்போ உங்களோட அந்த வேண்டுதலை தெய்வம் கேட்காம இருக்குமா? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட இந்த மரத்தை வெட்ட மாட்டாங்க சார். உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். சந்தோஷம் தானே? 1000 முறைக்கு மேல நாம 2 பேரும் இத பத்தி நிறைய பேசியிருக்கோம். அன்னைக்கு நீ சொன்னல்ல 18வது வருஷம் தென்னங்கண்ணை நட்டுட்டு போனாதான் கடமை தீரும்னு. ஐயா, அந்த கடவுள் எனக்கு செஞ்சதை நீங்க பாத்தீங்கல்ல? அதெல்லாம் விதி. நீ இப்பெல்லாம் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்மளை பார்த்து மற்றவங்களும் முன்னேறணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் நம்மளை அனுப்பி வச்சிருக்காரு. நீ உன்னோட விஷயத்த மட்டும் பார்த்தா உன்னை பார்த்து பல பேரும் கெட்டு போவாங்கங்கிறத மறந்துடாத. சரி வா, நம்ம போலாம். ஐயா சொல்றதுலயும் விஷயம் இருக்குப்பா, நீ நல்லா யோசி. எல்லாரும் வாசிங்க. சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த மரம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பார்க்கலாம். கண்டிப்பா பிடிக்கும். அவங்களே கஷ்டப்பட்டு கொடுக்கறாங்க. என்னங்க இது? அங்க ஏதோ மேல சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. பசங்களோட அரங்கேற்றம் வருது இல்ல, அந்த சத்தம் தான். ஓ, எல்லா வருஷமும் கோவில்ல பசங்களோட அரங்கேற்றம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். மரம் உறுதியா இருக்கும்ல? ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். கொஞ்சம் தூரமா இருக்கு. இது ஒண்ணும் அவ்வளவு தூரம் இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? எடுத்துட்டு போகணும்ல? அதெல்லாம் எடுத்துட்டு போலாம். முதல்ல மரத்தை பாருங்க. இங்க பாரு, இதுதான் நான் சொன்ன மரம். பாக்குறேன். நல்லா பாத்துக்க. அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல. ஏன்னு என்ன பிரச்சனைல மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? என்னையா பேசுற நீ? நல்ல ஸ்ட்ராங்கான மரம். இதுல என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, இது ஏதோ சாமி மரம். இங்க பாருங்க, கல்லுல சந்தன பொட்டெல்லாம் வச்சிருக்கு. அட ஆமாயா, முகமது வீட்டுல எப்படி இந்த சாமி இருக்குன்னு தெரியலையே.
நான் இத்தனை நாள் வரைக்கும் இந்த மரத்தையே தான் பார்த்தேன். ஆனா நான் இந்த சாமியை பார்க்கவே இல்லை. அது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மரங்கிறது ஒரு லாபம். ஆனா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு மரத்தை வெட்டின மணியோட நிலைமை என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவன் வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. நீங்க சும்மாவே கொடுத்தாலும் எனக்கு இந்த மரம் வேண்டாம். நீங்க வேற ஏதாவது மரம் இருந்தா சொல்லுங்க. முகமது, முகமது இங்க இல்லையா? அவர் வெளியே போயிருக்காரு. அவர் வந்தா சொல்லிடுங்க. பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சாமி மரம் எல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. பூஜை செஞ்ச மரமா? நாங்க பார்த்தோமே, மரத்துக்கு பூஜை செஞ்சு கல்லுல பொட்டு வச்சிருக்காங்க. கல்லுல பொட்டு வச்சிருக்கா? மரத்துக்கு கீழையா? அட கடவுளே. அப்புறம் அவர் வந்தா சொல்லிடுங்க, எனக்கு இந்த மரம் வேண்டாம். சரி வாங்க போலாம். டே அப்துல். என்னடா நீ எங்க போற? இன்னைக்கு என்னோட அரங்கேற்றம். நான் எல்லாரையும் கூப்பிட்டு போறேன். நீ என் கூட வரியா? சீக்கிரம் வாடா. அம்மா, நான் அப்பா கூட போட்டுமா? போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். வா, பிடிச்சுக்க. டேய், நம்ம குட்டனையும் கூட்டிட்டு போலாமா? அப்பனா நிறுத்து. டேய் குட்டா, டேய் சீக்கிரம் வாடா. டேய் குட்டா, வா. என்னடா? டேய் இன்னைக்கு அரங்கேற்றம்டா. அப்ப வா போலாம். டேய் எங்க போறீங்க? போயிட்டு வந்துடுறேம்மா. டேய் குட்டா, என்னடா? ஒரு நல்ல விஷயம்டா. என்னடா அது? அவரு நம்ம மரத்தை வெட்ட போறது இல்ல. எப்படிடா? புஷ்பாஞ்சலி பண்ணதுனால தான் நினைக்கிறேன். கடவுள் நம்ம வேண்டுதல கேட்டிருக்காரா. எதை பத்தி பேசுறீங்க? நம்மளோட ஐயப்ப சுவாமி பெரிய ஆளுடா. சுவாமியே சரணம் ஐயப்பா. பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. வெயில் தாங்கி குளிர் தாங்கி மண் தரையில் எளிமையில் மனமாற வேண்டுகையில் பூங்காவனம் இம்மலை. வெயில் தாங்கி குளிர் தாங்கி மண் தரையில் எளிமையில் மனமாற வேண்டுகையில் பூங்காவனம் இம்மலை. சபரிமலை சபரிமலை இது சபரிமலை, மணிகண்ட சுவாமியின் புண்ணியமலை. சபரிமலை இது சபரிமலை, மணிகண்ட சுவாமியின் புண்ணியமலை. பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. இடறி விழும் ஏழைக்கு சன்னதியும் ஐயன், படிகள் ஏறிட கரங்கள் நீட்டும் ஐயங்கரன்.
இடறி விழும் ஏழைக்கு சன்னதியும் ஐயன், படிகள் ஏறிட கரங்கள் நீட்டும் ஐயங்கரன். ஹரித கார்த்தி ஹரிஹர சுதன் சொல்லு ஐயன் மந்திரம், சரணம் சொல்ல விலகி செல்லும் நமது சங்கடங்கள். ஹரித கார்த்தி ஹரிஹர சுதன் சொல்லு ஐயன் மந்திரம், சரணம் சொல்ல விலகி செல்லும் நமது சங்கடங்கள். சரணமையப்பா சுவாமி அபயமையப்பா, சரணமையப்பா சுவாமி அபயமையப்பா, அருள்மணக்கும் ஆண்டவனே சரணமையப்பா. பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. பம்பையாறு கரைகளோரம் ஒரு உடுக்கை கொட்டி, இன்பமாக ஆடி பாடி போற்றிடுவோம் காட்டில். பம்பையாறு கரைகளோரம் ஓர் உடுக்கை கொட்டி, இன்பமோடு ஆடி பாடி போற்றிடுவோம் காட்டில். உண்மை ஒழுக்கம் இருமுடியில் சுமந்து நாங்கள் வந்தோம், 8 திக்கும் காவல் செய்யும் திருப்படிகள் தேடி. உண்மை ஒழுக்கம் இருமுடியில் சுமந்து நாங்கள் வந்தோம், 8 திக்கும் காவல் செய்யும் திருப்படிகள் தேடி. சரணமையப்பா ஞான கடலும் ஐயப்பா, சரணமையப்பா ஞான கடலும் ஐயப்பா, வேதமையப்பா மொத்த வடிவும் ஐயப்பா. பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. சபரிமலை இது சபரிமலை, மணிகண்ட சுவாமியின் புண்ணியமலை. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு மறுக்காத. நான் இதை உனக்கு கடனா கொடுக்கறேன். உன்னால எப்ப முடியுமோ அப்ப கொடுத்தா போதும். இந்த வாங்கி. வேண்டாம் சார், நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. தினசரி வாழ்க்கைக்கு தினக்கூலியா வாழ்ற நாங்க எப்படி உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பெரிய தொகை வாங்குறது? வேண்டாம் சார், திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கடனை வாங்குறது தப்பு. முகமதே, எங்களை எதுக்கு இப்படி ஏமாத்துன? நான் என்ன ஏமாத்துனேன்? தினமும் பூ வச்சு பூஜை செய்யற மரத்தை எங்க தலையில கட்டிடலான்னு பாத்தியா? பூஜை பண்ற மரமா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியலையே. நாம பூஜை பண்ற மரம் முகமது வீட்டுல இருக்கா? நாங்க ரொம்ப வருஷமா அங்க இருக்கோம், அப்படி எதுவும் இல்லையே. அதுவா, நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? என்னது? இதெல்லாம் பசங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச வேலை. தெருக்கு தெரு ஏன் கோயில் வருதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏதாவது ஒரு கல்லுல சந்தானத்தையும் குங்குமத்தையும் வச்சா உடனே அது சாமி ஆயிடும். இங்க பாருங்க குமாரன், அது எல்லா பசங்களும் சேர்ந்து கோவில் கட்டி கும்பிட்டாங்க. நானே கண்ணால பார்த்தேன். அப்படி உனக்கு சந்தேகம் இருந்தா அந்த பசங்களே போய் கேள. நான் அப்பவே சொன்னேன்ல, அவரோட வீட்டுல அப்படி ஒரு மரம் இருக்க வாய்ப்பே இல்ல. நான் உண்மையிலேயே பயந்து போயிட்டேன். ஆமா, சரி மரத்தை நீ பார்த்தல்ல, முகமதுக்கு ஒரு அட்வான்ஸ கொடுத்து விடு. மத்தது எல்லாம் தான் பேசியாச்சு இல்ல. கடன் வேண்டாம். முகமது இங்க வா. சொன்ன மாதிரியே அந்த மரத்தை நான் வாங்கிக்கிறேன். இதை அட்வான்ஸா வச்சுக்கிறேன். மத்தத வெட்டுற அன்னைக்கு நான் செட்டில் பண்ணுவேன். சார், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அங்க நாடகம் போடுறவங்களா உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. கடவுளே, நான் அதை மறந்து போயிட்டேன். நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். அவங்க வெயிட் பண்றாங்க. நான் வரட்டுமா? நீ வண்டி எடு. வரட்டுமா? சரி.
சூப்பர் அப்போ கலக்கிட்டடா. வெரி குட். வாடா இங்க. எங்கடா போன இவ்வளவு நேரமா? புதுசா பூஜை மந்திரம் எல்லாம் செய்ய போனியா? அப்புவோட ப்ரோக்ராம் முடிய கொஞ்சம் நேரமாச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் போனேன். அந்த மரத்து கீழே பூ சந்தனம்லாம் வச்சது யாரு? அந்த மரத்தை வெட்டாம இருக்கிறதுக்கு தான் பண்ணோம். நாங்களே இங்க பணம் இல்லாம பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா அதையும் கெடுத்துட்டல. அம்மா அடிக்காதீங்க. அடிக்காத. இங்க பாரு, இனிமேல ஏதாவது இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவனே தெரியாது. என்ன பேபி? எல்லாரும் சொல்றாங்க கடவுள் தான் மரம்னு. ஆனா சில பேர் கடவுளையே வெட்டி விக்கிறாங்க. கடவுளை காப்பாத்தணும்னு நினைச்சா அது தப்பா? ஏண்டா பாத்ரூம்லயா பாட்டு பாடுவ? அம்மா அவனுக்கு பயம் போறதுக்காக தான் பாட்டெல்லாம் பாடுறான். குட்டா குட்டா, என்னாச்சு? அவன் பாத்ரூம்ல இருக்கான். அவன் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான் தெரியுமா? என்னாச்சு? போகும்போது விக்கலான்னு இருக்கிற மரத்துக்கு புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு அந்த பூவையும் சந்தனத்தையும் மரத்துக்கு கீழே போட்டிருக்கான். அந்த சார் மட்டும் பார்க்கலன்னா அத்தனையும் கெட்டு போயிருக்கும். அது அப்துல் சொன்னதுனால தான் செஞ்சோம். நான் இல்ல. நீ வாடா, உனக்கு இருக்குடா, வா. நீங்க என்கிட்ட வாடா. வேலை முடியாம நான் எப்படி வர முடியும்? போய் ரொம்ப நேரம் ஆகுது. வந்தா என்ன அடிக்கலான்னு பாக்குறீங்களா? இப்போதைக்கு இது முடியாது. முடியாதா? முடிகிற வரைக்கும் நானும் வெயிட் பண்றேன். வா. மாப்ள கொஞ்சம் பாத்துக்கோங்க. நல்லா இருக்கு உனக்கு. நீ இன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு போகல? பசங்களா இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தா நல்லா சாப்பிடு. உஸ்மான் உள்ள போங்க. சூப்பர். அவங்கள கூப்பிடு. சூப்பரா இருக்கு. அக்கா இந்த பாய் எங்க வச்சிருக்கீங்க? டேஸ்டா இருக்குல? முகமது நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு இதுக்கு ஒரு வழியே கிடைக்க மாட்டேங்குது சார். பாரு, சின்ன பசங்க விஷயங்கிறதுனால நாம இப்படியே விட்டுறக்கூடாது. நாம அவங்க கிட்ட போய் இயற்கையை பாதுகாக்கணும், செடிகளை மேம்படுத்தணும், இப்படிலாம் அவங்க கிட்ட பேசுறதுனால மட்டும் நம்ம டீச்சர்ஸோட வேலை முடியறது கிடையாது. அவங்க இயற்கையை காப்பாத்த நினைக்கும் போது நாமளும் அவங்க கூட தான் எப்பவுமே நிக்கணும். அந்த மரத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க பணம் கொடுக்கறேன்னு சொல்லியும் அவர் வாங்கவே இல்லையே. இதுக்கு மேல நாம என்ன பண்றது? இந்த விஷயத்துல நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சு பாத்துட்டீங்கல்ல. ஆமா, அதுக்கு வேற ஒரு வழியை நாம தான் கண்டுபிடிக்கணும். நேத்து உங்க அம்மா கிட்ட அடி வாங்குனியாடா? இல்ல அப்பா வந்து தடுத்துட்டாரு. இவன் அப்பா கிட்ட அடி வாங்காம இருக்க பாத்ரூம்ல இருந்து லேட்டா தான் வந்தான். நீயும் கூட இருந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன்னு வை, உனக்கும் கிடைச்சிருக்கும். டேய் நம்ம மரத்து மேல ஏறலாம், வாடா ஏறலாம். ஐ கோட்ல கிளி முட்டையிட்டு இருக்கு. ஐ 3 முட்டை. நானும் அதை பார்க்கணும். நாளைக்கு தான் மரத்தை வெட்டுவாங்கல, அப்ப எல்லாமே கீழே விழுந்துரும். அப்ப நீ பாத்துக்கோ. புஷ்பாஞ்சலி பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்துல்க்கு கொஞ்சம் அடி கிடைச்சது, அவ்வளவுதான். வாடா நம்ம போலாம். ஐ
அன்னைக்கு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க உன் அம்மா தொழுகை செஞ்சனாலையும் எங்க அம்மா புஷ்பாஞ்சலி செஞ்சனாலையும் தான் அப்பாக்கு வேலை கிடைச்சதுன்னு. நீ தொழுகாததால தான் இந்த மரத்தை வெட்டுறாங்களா? மரம் கடவுளோட வரம் தானே சொன்னாரு. அப்ப இந்த மரத்தை வெட்ட கடவுள் சம்மதிப்பாரா? எங்க கடவுளுக்கு மட்டும் பூஜை பண்ணதால உன் கடவுள் கோவமா இருப்பாரோ என்னமோ. அதுவும் சரிதான்டா. நான் தொழுகை செய்யாததால கடவுள் என் மேல கோவமா இருப்பார்ல. ஆனா மசூதியில துணியை வச்சு மூட ரொம்ப செலவாகும். இப்போ என்ன பண்றது? புஷ்பாஞ்சலியை விட இது நிறைய செலவாகும் மசூதியில தொழுவறதுக்கு. அப்துல், தேவையில்லாதது பண்ணாத. என்ன அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம மாமரத்தை நாம தான் காப்பாத்தணும். நம்ம கோபி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? வேணாண்டா. அவனோட காசுல நாம எத்தனை வாட்டி மசாலா காய் வாங்கி சாப்பிட்டோம். நாம திருப்பி கூட கொடுக்கல. மசூதியில தொழுகிற விஷயம் நடக்குமாடா? அதுக்கு காசுடா. டே அப்துல், நம்ம மசாலா காய் வாங்கலாமா? என்கிட்ட காசு இருக்கு. எங்களுக்கு மசாலா காய் வேணாம். ஏன்டா வேணும்னு சொல்றீங்க? எங்களோட மாமரத்தை வெட்ட போறாங்க. மாமரத்தை காப்பாத்துறதுக்கு மசூதியில தொழுகணும். அதுக்கு 5 ரூபாய் ஆகும். எதுக்கு மரத்தை வெட்டுறாங்க? அப்துல் அவங்க பெரியம்மாக்கு இப்ப கல்யாணம். அவங்களுக்கு நகை கொடுக்கணும்ல, அதுக்கு தான். உன்கிட்ட 5 ரூபாய் இருக்கா? 5 ரூபாய் தானே என்கிட்ட இருக்கு, கவலைப்படாதீங்க. ஏய் மக்களே, வெயில் எப்படி அடிக்குது! இந்த கடுமையான சூழல்ல ஒரு சின்ன நிழலை தேடி நாம இந்த மரத்தோட நிழல்ல உட்காரலாம். வாங்க வாங்க. ஆஹா, ஓஹோ, எவ்வளவு அருமையா இருக்கு, எவ்வளவு சுகமா இருக்கு. வாங்க. இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக எங்க நாடகத்தை பார்த்து எங்களை உற்சாகப்படுத்தின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். கொஞ்சம் ஆட்டாம உட்காருங்கடா. டேய், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்டா. நல்லா வேண்டிக்கடா, நல்லா கடவுளை வேண்டிக்கோ. நல்லா வேண்டிக்கோடா. நமக்கு தேவையான உணவையும் உடைகளையும் உயிரையும் எல்லா சௌகரியத்தையும் கொடுத்த ரப்துல்லா ரஹி ரஹ்மான் நமக்கு நிழல் போல நம்மளை காப்பாத்துறதுக்காக நமக்கு மேல படர்ந்து பாதுகாப்பா பாத்துக்கிறாரு. அந்த நிழல்ல நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அந்த கடவுளுடைய கொள்கையை காப்பாத்தியும்
அந்த கடவுளுக்காகவே நம்ம வாழ்க்கைய தியாகம் பண்ணும்போதுதான் நம்ம வாழ்க்கையில நாம செய்ய போற கடமை முழுமையடையுது. பிவி, நம்மளோட வேண்டுதலை கடவுள் கேட்டாரு. என்ன சொல்றீங்க? நான் இன்னைக்கு குமார பார்த்தேன். நாம கேட்ட பணத்தை கொடுத்துட்டு மரத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு மரத்தை வெட்ட ஆளுங்களை கூட்டிட்டு வராராம். கடவுளே, பணம் கிடைச்ச உடனே நாளைக்கு போய் நகை எடுத்துடணும். அவளோட கல்யாணத்துக்கு நம்ம காலையிலேயே போயிடலாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எந்த வேலையும் நீங்க வச்சுக்காதீங்க. அம்மா, ஆஹா, இடியே விழுந்தாலும் எழுந்திருக்க மாட்டேன். இப்ப என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட? அதுக்கு நான் நேத்து தூங்கி இருக்கணும்ல. நீ ஏன்டா தூங்கல? இன்னைக்கு என் மாமரத்தை வெட்ட போறீங்கல்ல, அப்பா சொன்னதை நான் நேத்து கேட்டேன். அப்துல், இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போனல, ஒழுங்கா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கிளம்புற வழிய பாரு. அல்லா, அவ எங்க போனா? வா போலாம். நீ போ, நான் அப்துல்ல கூட்டிட்டு வரேன். சரி. அப்துல், அப்துல், டேய் டேய், என்னடா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரலையா? நேத்து நைட் ஃபுல்லா தூங்கல, ஸ்கூலுக்கு வந்து மயக்கம் போட்டு விடறதுக்கா? நான் இன்னைக்கு வரலடா. ஏன்டா? நம்மளோட மாமரத்தை இன்னைக்கு வெட்ட போறாங்க. யார் சொன்னா? நேத்து அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம மாமரத்தை காப்பாத்த யாருமே வரலடா. மசூதியில தொழுதும் பிரயோஜனம் இல்ல. சார் நம்மளை ஏமாட்டிட்டாருடா. நாம இப்ப என்ன பண்றது? டேய், பிரின்சிபல் சார் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் இந்த இயற்கை பாதுகாப்பு ரேலிக்கு நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சாரே உங்ககிட்ட பேசுவாரு. இயற்கையை பாதுகாக்கிற நோக்கத்துல இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரேலி நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ரேலிக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்ல? ரேலி எப்படி நடக்கணும்னா, டைட்டா கட்டி டைட்டா இழு. குமாரனே, நடுவுல வெட்டி எடுக்க சொல்லு.
அந்த கிளி கூட பத்தி அண்ணா சொல்லுங்க. மேல ஒரு கிளி கூட இருக்குது பாருங்க. ஏய், என்னடா பண்ற நீ? டேய் அப்துல், நீங்க தானமா சொன்னீங்க மாமரத்தை வெட்ட வேணான்னு. அப்பா கிட்டயே சொல்லி மாமரத்தை வெட்ட வேணான்னு சொல்லுங்கம்மா. நீங்க தானமா சொன்னீங்க மரத்துக்கு உயிர் இருக்குன்னு. அதுக்கு வலிச்சா அழுவோன்னு சொன்னீங்க. நம்ம கோடாலியால அதை வெட்டும் போது அதுக்கு வலிக்கும்ல, அதால பேச முடியாததால தானே என்ன வெட்டாதீங்கன்னு அதை சொல்லல. நான் உனக்கு என்ன பண்றேன் பாரு. இல்லப்பா, அதால ஓட முடியாததால தானே அது ஓடாம வெட்டு வாங்கிட்டு இருக்கு. நீங்க தானம்மா சொன்னீங்க கடவுள் மாமரமா கூட வருவாருன்னு. அப்போ அந்த கடவுளை வெட்டினா கடவுள் நம்மளை தண்டிப்பார் தானம்மா. நீங்க தானே சார் சொன்னீங்க மரம் கடவுள் கொடுத்த வரம்னு. அதை வெட்டாதீங்கன்னு சொல்லுங்க சார். முகமது, இவன் ஒரு சின்ன பையனா இருந்து இதை சொல்லியிருந்தாலும் பெரியவங்க நாம கண்டுக்காத விஷயம், நாம செய்யற மிகப்பெரிய தவறுகள்ல இந்த மரத்தை வெட்டுறதும் ஒண்ணு. இந்த பசங்கெல்லாம் சேர்ந்து போர்டு எடுத்துக்கிட்டு இயற்கையை காப்பாத்த ஒண்ணு கூடி வந்தது எதுக்கு? ஒரு மரத்தையாவது காப்பாத்துறதுக்காக. இவ சொன்னது உண்மைதானே? பல வருஷங்கள் வாழக்கூடிய தன்மை கொண்ட இந்த மரமும் ஒரு தெய்வம் தானே. இவ்வளவு காலமா நாம உயிர் வாழறதுக்கான மூச்சையும், குடிக்க தண்ணி தர்ற மழையையும், சாப்பிடறதுக்கான உணவையும் எந்த ஒரு குறையும் இல்லாம நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய தெய்வம் தானே இந்த மரங்கள். ஒவ்வொரு காலத்திலையும் பிறவி எடுக்கிற ஜீவன்கள் மாதிரி, அவதாரங்கள் மாதிரி, கடவுளோட பிள்ளைங்க மாதிரி இந்த இயற்கையை காப்பாத்துறதுக்காக இந்த பூமியில நிறைய பேர் பிறந்துகிட்டதான் இருப்பாங்க. அதை நாம கண்டுக்காம போக கூடாது. அவங்க வார்த்தைகளை நாம கேட்காம இருக்க கூடாது. முகமதண்ணா, நம்ம சார் சொன்ன மாதிரி நம்மளோட உயிரை காப்பாத்த இந்த மரம் கொடுத்த பழங்கள், சுத்தமான தண்ணி, காத்தெல்லாம் கணக்கெடுத்தா நீங்க இன்னைக்கு இந்த மரத்துக்கு கொடுக்கிற விலையை விட 100 மடங்கு அதிகமா இருக்கும். முகமது, ஸ்கூல்ல இயற்கையை பாதுகாத்து பராமரிக்கிற ஒரு பையனுக்கு பரிசு கொடுக்கலான்னு இருந்தோம். அதுல ஜெயிச்சது அப்துல் தான். அப்துலோட அப்பாவை நீங்க தான் வாங்கி, இந்த மரத்தை வெட்டி கிடைக்கிற தொகையை விட இதுல 2 மடங்கு இருக்கு. இத வாங்கிக்கிட்டு அப்துலோட ஆசை இல்ல, எங்க ஸ்கூலோட ஆசையே நீ நிறைவேற்றணும். இந்த மரம் இங்கதான் இருக்கணும். இவ்வளவு படிச்சிருக்கிற சாரே சொல்றாரு, அது எப்படி நாம கேட்காம இருக்க முடியும்? முகமது, இந்த மரத்தை நாங்க வாங்கல, மரம் கடவுள் கொடுத்த வரம்னு நீங்க சொன்னீங்கல்ல சார். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், நாங்க இதுக்கப்புறம் ஒரு மரத்தை வெட்டுறோம்னா 2 செடியாவது நட்டு வைப்போம். இது சத்தியம், சத்தியம். சார், நீங்க அதை கொடுத்துருங்க சார். முகமது, ஒரு ஊரே வந்திருக்கு, இத வாங்கிக்க. அந்த மரம் தான் தெய்வம். பாரு, அதுக்கு கீழே இருக்கிற கல்லை கும்புறவங்க தான் நம்ம ஊர்ல இருக்காங்க. முதல்ல இந்த கல்லை தூக்கி போட்டா எல்லாம் சரியாயிடும். மாதவா, அது தப்புப்பா. சார் எடுத்து சொன்ன மாதிரி தெய்வமா இந்த மரங்களும் ஆறு ஏரியெல்லாம் நிரம்பி இருக்க காரணம் நீங்க இப்ப தூக்கி போட சொன்ன கல்லுங்க தான். உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே நமக்கு இப்பதான் புரியுது. இந்த வாங்கி. நீ போ, நீ நட்ட இந்த செடி இந்த மரத்தை விட பெரிய மரமா வளரட்டும். அப்துல், நம்ம கடவுள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் உயிர் கொடுத்து, நம்ம வாழ்றதுக்கு எல்லா சௌகரியங்களையும் கொடுத்து, அவரோட நிழலுக்குள்ள நம்மள அடைக்கலமா வச்சிருக்காருல்ல. அப்ப நாம அந்த நிழலுக்குள்ள போய் அந்த கடவுளுக்காக வாழும்போது தானே நம்ம பிறவிக்கான கடமை முடியுது இல்ல? அப்படி இருந்தா அப்துல், நாம தானே அந்த கடவுளோட பிள்ளைங்க. இறைவா, எல்லாரும் நல்லா இருக்கணும்.
பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. வெயில் தாங்கி குளிர் தாங்கி மண் தரையில் எளிமையில் மனமாற வேண்டுகையில் பூங்காவனம் இம்மலை. வெயில் தாங்கி குளிர் தாங்கி மண் தரையில் எளிமையில் மனமாற வேண்டுகையில் பூங்காவனம் இம்மலை. சபரிமலை சபரிமலை இது சபரிமலை, மணிகண்ட சுவாமியின் புண்ணியமலை. சபரிமலை இது சபரிமலை, மணிகண்ட சுவாமியின் புண்ணியமலை. பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. இடறி விழும் ஏழைக்கு சன்னதியும் ஐயன், படிகள் ஏறிட கரங்கள் நீட்டும் ஐயங்கரன். இடறி விழும் ஏழைக்கு சன்னதியும் ஐயன், படிகள் ஏறிட கரங்கள் நீட்டும் ஐயங்கரன். ஹரித கார்த்தி ஹரிஹர சுதன் சொல்லு ஐயன் மந்திரம், சரணம் சொல்ல விலகி செல்லும் நமது சங்கடங்கள். ஹரித கார்த்தி ஹரிஹர சுதன் சொல்லு ஐயன் மந்திரம், சரணம் சொல்ல விலகி செல்லும் நமது சங்கடங்கள். சரணமையப்பா சுவாமி அபயமையப்பா, சரணமையப்பா சுவாமி அபயமையப்பா, அருள்மணக்கும் ஆண்டவனே சரணமையப்பா. பல மரங்கள் வானுயர காவல் செய்யும் ஒரு மலை, பல மானுடர் ஒன்றாகி நாடும் ஒரு பொன்மலை. பம்பையாறு கரைகளோரம் ஒரு உடுக்கை கொட்டி இன்பமாக ஆடி பாடி போற்றிடுவோம் காட்டில். பம்பையாறு கரைகளோரம் ஓர் உடுக்கை கொட்டி இன்பமோடு ஆடி பாடி போற்றிடுவோம் காட்டில். உண்மை ஒழுக்கம் இருமுடியில் சுமந்து நாங்கள் வந்தோம், 8 திக்கும் காவல் செய்யும் திருப்படிகள் தேடி. உண்மை ஒழுக்கம் இருமுடியில் சுமந்து நாங்கள் வந்தோம், 8 திக்கும் காவல் செய்யும் திருப்படிகள் தேடி. சரணமையப்பா ஞான கடலுமையப்பா, சரணமையப்பா ஞான கடலுமையப்பா, வேதமையப்பா மொத்த வடிவமையப்பா.